அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் ராபின். சார், இடைத்தேர்தல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற அந்த நேரத்தில் ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் ஆராசா அவர்கள் சொல்கிறாரு, இந்த மாதிரி இனி திமுக தனித்து நிற்கணும்னு சொல்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அந்த கருத்தை நம்ம பரிசீலனை செய்வோம்னு சொல்கிறாங்க. இடைத்தேர்தலில் மட்டும் தனியாக நிற்கிறதா திமுக யோசிக்கிறாங்களா, இல்லை வருங்காலங்களில் தனியாக நிற்கிறதா? இல்லை, ஸ்டாலின் நம்மளை யாரும் அனுப்ப மாட்டாங்க, நம்மகிட்ட இருக்கிறவங்க வளர்ந்து நம்ம வரவேற்பு தானே சொல்கிறாங்க. அடுத்த நாளே பிரேமலதா அம்மையாரும் சுதீஷும் நாங்கள் திமுக கூட தான் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு அவங்க ஸ்டாலினை சந்திச்சாங்களா? அது மட்டும் இல்லை, சட்டசபையில் அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆதரவில் வெற்றி பெற்றோன்னு அந்த 13 பேருக்கும் ஒரு கொட்டு கொடுக்குற மாதிரி அடிக்கடி பிரேமலதா அம்மையாரும் பேசிகிட்டு இருக்காங்களா இல்லையா? ஸோ தேமுதிக அவங்க அலையன்ஸில் தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இதை சொல்கிறாங்கன்னா, அதாவது அப்போ நீங்கள் ஏன் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பினீங்க? ஸ்டாலின் திமுகலேருந்து யார் வேணா அனுப்பியிருக்கலாம். ஸ்டாலின் தாங்க அனுப்புனார். ஸ்டாலின் தாங்க எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டார். அவர் அந்த இடத்துக்குள்ள விஜய் ஆப்ஷனையும் ஸ்டாலின் ஆப்ஷனையும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம டே டு டே பொலிட்டிக்ஸில் இன்றைக்கி என்ன நடக்கோ அதை தான் சொல்கிறோம். நாளைக்கு பலதரப்பட்ட மாறுதல்கள், பலதரப்பட்ட இதுக்குள்ளே வரும் அரசியல். யார் பிடின்னு நிற்காது. திங்ஸ் ஆர் நான் டெலிபரேட்லி மேட் சிம்பிளி அக்கர்டு தான் அரசியல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பத்துக்கு போவாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்ட் வெங்கட்ராஜன் ஒருத்தன் இருக்கான், அவன் நினைக்கிறதான் சொல்லிட்டு இருப்பான். இல்லைப்பா இது பாசிபிலிட்டிஸ் பற்றி தான் பேசணும்னு சொன்னால் அது தாண்டி முடிஞ்ச முடிவாக பேசுவாங்க. அரசியலில் முடிஞ்ச முடிவாக எதுவும் பேச முடியாது. இப்போவும் பல ஆப்ஷன்ஸையும் பல பாசிபிலிட்டிஸையும் பல ஃபீசிபிலிட்டிஸையும் பல அவென்யூஸையும் ஓப்பன் பண்ணதுக்கு இவர் ஆராசா பேசியிருக்கிறாரு. அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் இல்லைன்னு எவாசிவா மு.க. ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்கிறார். ஓகே, அதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் அப்பாவை காணும்னு சொல்லிட்டு சொன்ன முதல்வருக்கு கே.என். நேரு விரைவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வருவார், முதல்வராகவே வருவார்னு கே.என். நேரு சொல்கிறாரு. இடைத்தேர்தலை மையமாக வச்சு சொல்கிறாரா? இல்லை, நெஹ்ரு ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அதுக்கு ஒரு மீனிங் உண்டு. அதை நம்ம ஜஸ்ட் லைக் தேட்னு போட முடியாது. ஒரு ஆர்கனைசர் ஒரு வார்த்தை என்ன மீன் பண்ணுறாருங்கிறது எதிர்காலம் தான் சொல்லணும். இந்த அரசு இன்னைக்கு எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜயார் எலெக்ஷன் லெவலில் தான் இருக்குது. 148 சட்டமன்றத்தில் 144 144 போச்சு. ஸோ அதுதான் யதார்த்தம். பட் நெஹ்ரு ஒரு இதில் சொல்கிறாருன்னு சொன்னால் திருச்சி கிழக்கில் ஸ்டாலினை நிற்க வைக்கணுங்கிற எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம். பட் ஸ்டாலின் அதில் முடிவெடுக்கலைங்கிற ஒரு இதை தான் சொல்கிறாரு. என்னோட பார்வையும் திருச்சி கிழக்கு மட்டும் உடனே இந்த ஒரு 60 நாள் ஆயிடுது இல்லை, இப்போ உடனே அந்த எலெக்ஷன் துணை தேர்தலாட்டு வந்ததுன்னா அந்த இது 67 காமராஜ் தோத்து காங்கிரஸ் தோத்ததும் திருமங்கலம் எலெக்ஷன் தெரியுமா? திருமங்கலம் எலெக்ஷன் ரிசல்ட் தெரியுமா? யாருக்காவது தெரியாது. சும்மா அந்த திராவிட இயக்கம் அது இதுன்னு பேசக்கூடியவங்க அதெல்லாம் மறைச்சிருவாங்க. நம்ம நியாயமாக பேசக்கூடியவங்க ஒத்துக்குவாங்க. திருமங்கலம் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்து. அதே மாதிரி டக்குன்னு உடனே எலெக்ஷன் திமுக ஜெயித்திருக்கும், ஸ்டாலின் ஜெயித்திருப்பார். இப்போ ஆரோட சேர்ந்து வரும்போது இஷ்யூஸ் வேறு மாதிரி வரும். ஆரையும் ஃபேஸ் பண்ணணும். நம்மளே தோத்ததும் ஸ்டாலின் தோத்ததும் அவருக்கு இருந்த சிம்பதி அபரிதம். அப்போ அவர் திருச்சியில் நின்னா ஜெயித்திருவாருங்கிற ஒரு தோற்றம் தான் இருந்தது. பட் எப்போ எலெக்ஷன் வருது என்ன வருதுங்கிறதெல்லாம் நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், அதே போல் சீமான் அவர்களும் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட போகிறதா சொல்கிறாங்க. பொது வேட்பாளராக நிறுத்த போகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாம் தமிழர் சார்பாக ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? பொது வேட்பாளர்னு அவர் கிளைம் பண்ணல, பொதுமக்கள் வேட்பாளர்னு தான் வர்றார். ஓகே, எல்லா கட்சி சார்ந்தவர்களும் சீமான் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாங்கிறது அந்த கருத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாரு. 6 தொகுதியிலையும் கேண்டிடேட் போடுவேன், நான் அம்பாசமுத்திரம் நிற்பேன்னு சொல்கிறாரு. அம்பாசமுத்திரத்துக்குள்ளே அந்த அந்த தொகுதிக்குன்னு பல வரலாறு உண்டு. இப்போ தாவேக்கா 3ஆவது தான் போயிருக்குது அங்கே. பட் தாவேக்காவுக்கு வெற்றி பெற்ற எஸ்கி சுப்பையா, தாவேக்காவுக்கு காங்கிரஸ், தாவேக்கா 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு அந்த ஒரு தேரியும் போகுது. பட் அது ஒரு சேலஞ்சாட்டு சீமான் அதுக்குள்ளே வரார். ஸோ அது டோர் டு டோர் கேன்வாஸ் போவார். பல அம்சங்கள் அவருக்கு இருக்குது. அந்த தொகுதி காமராஜ் ஆட்சி அமைப்போம்னு ரவி அருணன் அவர் திமுக ஆட்சிக்கு வரும்போது வெற்றி பெற்ற தொகுதி. ரவி அருணன் வெற்றி பெற்ற தொகுதி. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்குள்ள
96ஆம் ஆண்டு நம்ம தான் இன்னைக்கு அவங்க சகோதரர்கள் தான், எல்லாரும் நண்பர்கள் தான். 30 வருஷத்துக்கு முன்னே நடந்த ஒரு நிகழ்வு. அன்னைக்கு வந்து ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு ஜெயலலிதா அரசுக்கு எதிராக நாம் பெரிய போர் நடத்தி அதில் சரத்குமார் 45 நாள் பிரச்சாரம் பண்ணி அண்ணன் ரஜினிகாந்த் வாய்ஸ் போட்டு மூப்பனார் திமுக கூட்டணி பெரிய வெற்றியை பெற்ற பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த தொகுதி நாடார விட்டால் தான் ஜெயிக்கணும், சக்திவேல் முருகன் ஒரு கபடி பிளேயரை விட்டாங்க. அதுக்கு பிறகு எர்ணாவூர் நாராயணன் நாம தான் கேண்டிடேட்டாக போட்டிருந்தோம். அது கூட அந்த ஒரு கலவரம் இதெல்லாம் நமக்கு ஓட்டு வேண்டாம், இன்னைக்கு இயல்பான ஓட்டு கிடைக்குன்னு கருநாராஜன் தெளிவாக இருந்தார் அந்த இடத்துக்குள்ள. அவர் நல்ல ஓட்டு எடுத்த ஒரு தொகுதி. ஸோ அங்கே ஒரு நாடார் கன்சால்டேஷனுக்கும் ஒரு வாய்ப்புள்ள ஒரு தொகுதி தான் அம்பாசமுத்திரம். எனிவே சீமான் பொறுத்தளவில் நாம் தமிழர் அதிக ஓட்டு எடுத்த ஒரு தொகுதி, அதுக்குள்ளே அவர் இருக்கிறார். இல்லை, இந்த முறை ஜெயிச்சே அவனும் வெற்றி பெற்று அவனு சொல்லிட்டு இன்னைக்கு கூட சமூக வலைதள பிரிவுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு பெருசாக பேசியிருக்காரு சீமான் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்கள் அம்பாசமுத்திரத்தில் வந்து குவிவாங்க. உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்கள் அம்பாசமுத்திரத்தில் வந்து 6 தொகுதிகளில் போட்டியிடுவோம், ஒரு தொகுதியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்கள், மும்பை தமிழர்கள், பெங்களூர் தமிழர்கள், ஹைதராபாத் தமிழர்கள், கேரளா தமிழர்கள், கேரளாவில் வாழும் தமிழர்கள், கனடா வாழ் தமிழர்கள், எல்லா தமிழர்களும் சீமான சட்டமன்ற உறுப்பினராகணும்னு பெரிய அளவுக்கு குவிவாங்க. அது சீமான் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு அந்த களம் அமையும். மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறாருங்கிறத மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். அதே போல் தாவேக்காவுக்கும் இந்த 6 தொகுதிக்கான இடைத்தேர்தல்ன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு தேர்தல் நடக்குது, தாவேக்கா ஆட்சிக்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்குது. தாவேக்காவுக்கு வந்து இம்பேக்ட் தெரியாமலே 35 வந்துட்டாங்க. இப்போ 35ங்கிறது அவங்க இம்பேக்ட்னு தெரிஞ்சு போச்சு. ஆளுங்கட்சி அதிகார பலத்தில் வந்துட்டாங்க. தென் அவங்கள்ட்ட திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அவங்கள்ட்ட வந்துட்டு, அதிமுக கூட்டணியிலேருந்து செல்வாக்கான எஸ்சிக்கு சுப்பையா போன்றவர்களே வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த 5 தொகுதி, ஒரு தொகுதி அவங்க ரிசைன் பண்ணது, மீதி 5 தொகுதியும் அதிமுக வேட்பாளர்கள் இவங்கள்ட்டே வந்துட்டாங்க. ஸோ தாவேக்கா வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தானே இருக்குது. ஆளுங்கட்சி அதிகார பலம், அவங்க ஜெயித்த தொகுதி, 5 தொகுதியில் ஜெயித்த அதிமுக வேட்பாளர்கள் இங்கே வந்துட்டாங்கன்னா தாவேக்கா வந்து இதில் 5 தொகுதியில் 3வது பேர் இருந்தாலும் டோட்டலாக தேர்தல் களத்தில் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு தாவேக்கா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. பட் இந்த பொசிஷன் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கர்நாடகாவில் பாஜக வந்து மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று குமாரசாமி கவுடாவுக்கு மகன் 1.5 லட்சம் ஓட்டில் தோற்று, மல்லிகார்ஜுன கார்கேக்கு மகன் 1.5 லட்சம் ஓட்டில் தோற்று, பார்லிமெண்ட்டில் மோடிஜி லீடர்ஷிப் ஸ்வீப் பண்ண பிறகு சட்டமன்றத்தை அவங்க ரிசைன் பண்ண சொல்லி அந்த இடங்களில் வெற்றி பெற்று எடுத்தாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசில் ஜோதிராதித்யா சிந்தியா அவரே மக்களவையில் தோற்ற பிறகு சட்டமன்ற தொகுதிகள் அவர் ஆதரவாளர்களாக ரிசைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு ஜெயித்தாங்க. அதாவது ஒரு மக்கள் தீர்ப்பு மேசிவாக ஒரு கட்சிக்கு எதிராக போன பிறகு அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணிட்டு ஜெயித்தாங்க. இப்போ இவங்க வந்து மக்கள் தீர்ப்புக்கு வந்து எதிராக தான் ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பு வந்து விசியில இந்த 5 தொகுதியிலையும் தோக்கடிச்சிருக்குது ரெட்டையில. விசியில ரெட்டையிலையும் வந்து 47 தொகுதியில் விசியில தோக்கடிச்சிருக்கு. அந்த 47ல் அந்த 5 இருக்குது. அப்போ விஜய்க்கு இம்பேக்ட். நீங்கள் 5 நிமிஷம் பேசி ஸ்டாலினை தோக்கடிக்கும் போது கூட தோத்த தொகுதி இந்த 5, அதுல இருந்து எந்த மாற்றமும் வரல. அப்போ அந்த இடத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அரசியல் செல்வாக்கு மாற்றத்தை வச்சு ரிஸ்க் எடுக்கல, அதிகார பலத்துல வந்துட்டோம், நமக்கு கூட்டணி பலம் கூட்டிட்டு இவங்களே நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னு இந்த 3 புள்ளிக்குள்ள தான் நீங்க அந்த இதை எடுக்கிறீங்க. இந்த 3 புள்ளியும் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் புள்ளி தான். ஆனா பாஜகவுக்கு கிடைச்ச மாதிரி மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. மக்கள் தீர்ப்புங்கிறது இந்த 5 தொகுதி ரெட்டலாங்கிறது தான். இந்த ஒரு தொகுதி தான் விசில். அந்த ரெட்டலைங்கிற அந்த மக்கள் தீர்ப்பை மாறி ஒரு தீர்ப்பு வரல. அதை நீங்க இந்த 5 பேரையும் எடுத்து ஆளுங்கட்சி அதிகார பலத்துல திமுக கூட்டணி கட்சிகளை உங்க பக்கம் கொண்டு வந்து சாதிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஓகே, இப்போ 5 தொகுதியும் வந்து ரெட்டலை தொகுதின்னு சொல்றீங்க. அதிமுக இடைத்தேர்தலில் என்ன செய்ய போகுது, அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அமைச்சர் ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணிக்கு மீண்டும் துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு வழங்கியிருக்காரு. அது நான் பேசுனது மாதிரி மறப்போம் மன்னிப்போம், நீரடித்து நீர் விழுவதில்லை, ஒரு தாய் மக்கள் எதையும் தாங்கும் இதையும் அண்ணா பேர சொல்றீங்க ஏன் நான் பேசுனேன், நம்ம ஜாலியாக தான் பேசினது. அப்போ நீங்கள் குறிப்பாக சொன்னேன், பெருந்துறையிலையும் தாராபுரத்திலையும் ஃபேஸ் பண்ணணும்னா வேலுமணிக்கு சப்போர்ட் வேணும் மற்றும் தங்கமணிக்கு சப்போர்ட் வேணுங்கிறத நான் தெளிவாக சொன்னேன். அப்போ அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு பெருந்துறை ஏடிஎம்கே ரெட்டையில் ஃபைட் கொடுத்துருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி
தாராபுரமும் ஓரளவு ஃபைட்டை கொடுத்துருந்தா 2 தொகுதியை நான் ரெட்டலைஸ் தொடர்பாக ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட்டை கொடுக்கறதுக்கு வேலுமணி போன்றவங்க வேணும்னு சொல்லும்போது வேலுமணிக்கு இப்போ மாநில அளவில் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கதான் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? ஒரு தீர்மானம் வந்து இடைச்சர்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலேருந்து வெளிநடப்பு செய்கிறாரு. பின்னாடி 10 பேர் தான் வராங்க. மற்ற எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலேயே அமர்ந்திருக்கிறாங்க. அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அதிமுக ஜெயலலிதா தோத்தம்போது 98 அவங்க பவுன்ஸ் பேக் ஆயிட்டாங்க. 96 அவங்களே தோத்தம்போது, அதுக்கு பிறகு 2006 அவங்க தோக்கும்போது 2009 அவங்க வந்து ஒரு 13 தொகுதி ஜெயித்துட்டாங்க. அதுக்கு பிறகு திமுக அணியில் உள்ள முக்கியமான கட்சிகளை எடுத்தாலே ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து 10 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாத ஒரு பாதையை நோக்கி அவர் பயணிக்கிறார். அது மட்டுமில்லை, தொடர் தோல்விகளில் தான் இருக்கிறார். ஆனால் ஒரு சேஞ்சு சிச்சுவேஷனில் தமிழ்நாடு அரசியல் களமே யூபி மாதிரி பாஜக, முலாயம் சிங் யாதவ், மாயாவதி 3 பெரிய சக்தி 20 விழுக்காடுக்கு மேலே. பீகார் மாதிரி லாலு, நிதிஷ், பாஜக 3 பெரிய சக்தி, நியர்லி 20 விழுக்காடு அந்த ரேஞ்சில். சிலவங்க 17.5 கூட இருக்கும். அது ஒன்றும் பெரியது இல்லை. 20க்கும் 17.5க்கும் அளந்து பார்க்காண்டாம். 3 பெரிய சக்தி. அதே மாதிரி இங்கே 3 பெரிய சக்தி 35, 25 to 30, 20, 21, 3 பெரிய சக்தி. அதில் எடப்பாடி வந்து 3வது பெரிய சக்தியாக இருக்கிறார். அவர் தேவகவுடா மாதிரியும் வந்துடலாம், மாயாவதி மாதிரியும் வந்துடலாம், நிதிஷ்குமார் மாதிரியும் வந்துடலாம். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி என்ன வர முடியாது. 26க்கு மேலே உள்ள விஜய் ஸ்டாலினோட மேலே 21 முதல்வரான ஸ்டாலினுக்கு விஜய் கம்பேரிட்டிவ் இல்லை. எல்லாமே தரவுகளோட ஆதாரத்தோட விஷயங்களை அணுகணும். அப்போ அவர் ஒரு பிளேயர், 3வது பெரிய சக்தி. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி நம்ம தனியாட்சி அவருக்கு வாய்ப்பே இல்லை. பட் ஆட்சிக்கு வரமாட்டார், அதிகாரத்துக்கு வரமாட்டார்னு அவர் சொல்ல முடியாது. இப்போவே வந்திருக்கலாம், கோட்டை விட்டுட்டார். அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த கண்டிஷனில் திமுக அணி இன்டாக்டாக நிற்கும்னு நினச்சிட்டார். அப்போ விஜய் இவரை சிஎம்மா சொல்லணும், அல்லது இவர் விஜய் சிஎம்மா சொல்லணும். ஓகே, அவர் என்ன நினைச்சாருன்னா, திமுக அணி இன்டாக்டாக நின்றுட்டா விஜய் நம்மளை சிஎம்மா சொல்லுவாருங்க அளவுக்கு அன்பழகன் விட்டு கிங் மேக்கர் இல்லை கிங்குன்னாரு. ராகுல் காந்தி எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டுட்டு போயிட்டார். அப்போ அது அவரோட ஒரு கால்குலேஷன் அந்த இடத்துல அடி. அடுத்தால திருமாவளவனுக்கு வந்தது, அதையும் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். அந்த திருமாவளவன் அக்செப்ட் பண்ணாதனால 25 பேர் அவரை விட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ அவர் வந்து இந்த பின்னடைவை சந்தித்தாலும் 25 பேரில் 21 பேரை திரும்ப தூக்கிட்டார். சிஎம் 25 பேரை பார்த்தும் 21 வரை தூக்கிட்டார். இப்போ சரி 2 கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டோம் 2 பேர். அதுக்கு பிறகு இவர் விராலிமலை விஜயபாஸ்கர்லாம் போகிறார். என்றாலும் சிஎம் பார்த்த பிறகும் அதில் பெரும்பான்மையாக திரும்ப தூக்கிட்டார். அது எடப்பாடிக்கு ஒரு ப்ளஸ் தான், அது நம்ம மறுக்க முடியாது. அடுத்து காவிரி இந்த மேகதாது பிரச்சனை என்ன பண்ணுறாருன்னா, உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் உள்கைங்கிறார், ஒன்று தாங்கிறார். காங்கிரஸ் கூட்டணிக்காகவும் கர்நாடகாவுக்காகவும் ஆதரவாக இருக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் இது தப்புன்னு தமிழனுக்காக இருக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் எடுக்கிறார். எனக்கு 100% தெரியும், உதயநிதியும் விஜயும் ஒன்றும் இல்லை, வெவ்வேறு தான். பட் இந்த இஷ்யூவை வச்சு தான் ஒரு பெரிய பிளேயர்னு காட்டுறதுக்கு இருக்கிறாரு. ஓகே, ஆக்சுவல் பொசிஷன் என்னன்னா, இங்கே வந்து விஜய் 1, ஸ்டாலின் 2, எடப்பாடி 3. இதுதான் யதார்த்த நிலைமை. அங்கே இதாகிட்டு இவருக்கும் அவருக்கும் எல்லாம் சும்மா இட்டு கட்டி பொய்யா உண்மையை மறைச்சிட்டு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சிட்டு பலரும் பேசுகிறாங்க. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.